ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனோட விவாகரத்து விஷயம் தெரிஞ்சதுல இருந்து பாண்டியனுக்கு சேரன் மேல ரொம்ப கோவம் வரதை விட எப்படியாவது சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியே வச்சாகணும், கூடிய சீக்கிரம் சேரன் அண்ணாக்கு கல்யாணம் நடத்தி வச்சுட்டா சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க, சோழன் விவாகரத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் யோசிக்கிறாரு. அப்ப கடையில உட்காந்து இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேல அதே வழியா பார்த்தா கார்த்திகா போய்கிட்டு இருக்காங்க. கார்த்திகாவை பார்த்ததும் வேகமா பார்த்தா பாண்டியன் பின்னாடியே ஓடி போய் எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடவும் இங்க பார்த்தா கார்த்திகா திரும்பி பாக்குறாங்க. என்னங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா பேசவும் இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடவும் இங்க கார்த்திகாவும் பார்த்தா பாண்டியனுடைய கடைக்கு வராங்க. அப்பதான் பாண்டியன் சொல்றாரு, உங்களுக்கு இன்னுமே சேரன் அண்ணா மேல விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் அப்பதான் பார்த்தா கார்த்திகா, ஆமாங்க என் மனசு முழுக்க சேரன் மாமா தான் இருக்காரு, இதை அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், ஆனா அவர் தான் இதுவரை எதுவுமே பதில் சொன்னதே கிடையாது, அவரை தவிர வேற யாரையும் என்னால புருஷனை ஏத்துக்கிறவும் முடியாது, வேற யாருக்கிட்டையும் என்னால கழுத்தை நீட்டவும் முடியாது, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லல. அப்பதான் பார்த்தா பாண்டியன் சொல்றாரு, சரி நான் ஒன்று சொன்னா நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியன் சொன்னதும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கேட்குறாங்க. நீங்க ஏன் வீட்டுல இருந்து ஓடியந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் கார்த்திகாவுக்கு பார்த்து அதிர்ச்சி ஆயிடுது. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் இல்ல உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை தானே, இந்த மாப்பிள்ளை இல்லைனாலும் வேற ஒரு மாப்பிள்ளையே கண்டிப்பா உங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணுவாங்க, நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு நடந்தே ஆகும், அப்ப இதுக்கு ஒரே வழி நீங்க அந்த வீட்டுல இருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும் அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் சேரன் அண்ணா உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அழுத்தி கேட்கவும் இல்லைங்க சேரன் மாமா மட்டும்தான் என் மனசுல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா சொன்னதும் சும்மா சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சேரன் மாமா தான் மனசுல இருக்காரு, சேரன் மாமா தான் மனசுல இருக்காரு, அப்ப தைரியமா முடிவெடுங்க, அவர் தானே உங்களுக்கு வேணும், அப்ப வீட்டுல இருந்து ஓடியாந்துருங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நான் பண்ணி வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா ரொம்ப தைரியமா பேசினதும் என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னதும் வேற வழி இல்லை, இப்படி ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன், நீங்க எங்க அண்ணன் மேல அவ்வளவு விருப்பப்படுறீங்க, உங்களை தவிர வேற யாரும் எங்க அண்ணன் மனசுல இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல, எங்க அண்ணனுக்கு ஊர் முழுக்க பொண்ணும் தேடியாச்சு, எவனும் பொண்ணு கொடுக்குற மாதிரியும் தெரியல, இதுக்கு ஒரே முடிவு உங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும் சரிங்க நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னதும் யோசிக்கலாம் தேவையில்லைங்க, உண்மையிலேயே நீங்க எங்க அண்ணனை விரும்புறீங்கன்னா நீங்க அந்த வீட்டுல இருந்து வந்துருங்க, அது மட்டும் போதும், எனக்கு தெரிஞ்ச வக்கீல்லாம் இருக்காரு, அவரை வச்சு சட்டப்படி நீங்களும் என் அண்ணனும் கணவன் மனைவி ஆயிட்டா உங்க வீட்டால இருந்து யாருமே எதுவும் கேட்கவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது, அதனால நான் சொன்னதை நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா எடுங்க, நீங்க நாளைக்கே உங்க வீட்டுல இருந்து வந்தாலும் சரி, நீங்க எப்ப இதை முடிவை பத்தி யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா இதே மாதிரி கடை கூட வந்து சொல்லுங்க, அதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. கார்த்திகாவுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, இவர் இப்படியெல்லாம் பேசவும் மாட்டாரு, சரி ஏதோ ஒரு முடிவு எடுப்போம், வேற வழியே இல்லை, சேரன் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இதை தவிர வேற எந்த முடிவும் எடுக்க முடியாது, பாண்டியன் சொன்ன மாதிரி வீட்டுல இருந்து ஓடிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.